மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கான இந்த மாதத்திற்கான பலன் தான் பார்க்க போறோம். நீங்க தலைப்ப பார்த்திருப்பீங்க. இந்த மாதத்துல மேஷம் எப்படி இருக்கு அப்படின்ட்டு. அதேபோல உங்க எதிரிகள் பார்த்தீங்கன்னா, உங்க தொடுறதுக்கே இப்ப தயங்குவாங்க. அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா, உங்களோட கிரக நிலை மேம்பட்டிருக்கு. அதேபோல உங்கள பார்த்தீங்கன்னா, யாரெல்லாம் கஷ்டப்படுத்துனாங்க, அவங்க என்னெல்லாம் பண்ணாங்க அப்படிங்கிறதுக்கெல்லாம் பழி தீர்க்கிற நாளா இருக்க போகுது, மாதமா இருக்க போகுது. அதேபோல உங்களுக்கு கஷ்டத்த குடுத்தது மட்டும் இல்லாம, உங்ககிட்ட இருந்து நெறைய புடுங்கிக்கிட்டாங்கன்னு கூட சொல்ல முடியும். அதேபோல உங்களால இந்த காலத்துல நிம்மதியா நீங்க இருந்திருக்க முடியாது. நிம்மதியா தூங்கியிருக்க கூட முடியாது அப்படிங்கிற அளவுக்கு பார்த்தீங்கன்னா, கஷ்டம் இருந்துட்டே இருந்துச்சு. கண்ண மூடி படுத்தா கனவுல நீதானே அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா பார்த்தீங்கன்னா, இப்போ எல்லாமே மாறியிருக்கு. இப்போ உங்களோட கிரக நிலை, அதேபோல உங்க மேஷ ராசிக்கான பலன் மேம்பட்டு இருக்கு. அதேபோல இதில உங்களுக்கு என்னென்ன பலன்கள் இருக்கு, எது எதில நீங்க நிம்மதியா இருக்கணும், எதில ஜாக்கிரதையா இருக்கணுங்கிறத பார்க்கலாம். அதேபோல நீங்க பார்த்தீங்கன்னா, எதை செய்றதா இருந்தாலும் உங்களுக்கான ராசி அதிபதியான செவ்வாய் நீங்க வழிபடுறது மட்டும் இல்லாம, உங்களுக்கான செவ்வாயோட சேர்த்து நீங்க முருகனையும் நீங்க வழிபட்டீங்கன்னா உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, எந்த பிரச்சனை வந்தாலும் அது பார்த்தீங்கன்னா என்ன ஆகும்னா, உங்களுக்கு சால்வ் ஆகி அதுல ஏற்றங்கள் பெற முடியும். அது மட்டும் இல்லாம முருகப்பெருமானோட சேர்த்து நீங்க கணபதியும் வணங்குனீங்கன்னா நல்லாவே இருக்கும். அதேபோல நீங்க கமெண்ட்ல ஓம்ங்கிற மூல மந்திரத்த 3 டைம் சொல்லுங்க. உங்களுக்கான ஏற்றங்கள் ரொம்பவே நல்லா இருக்கும். அதேபோல நீங்க நினைப்பீங்க, யார் எப்படி போனா என்னங்க? நாங்க நல்லா இருந்தா போதும். எவ்வளோ கஷ்டங்கள அனுபவிச்சுட்டோம். அதனால பார்த்தீங்கன்னா, யாரையும் நாங்க ஜெயிக்கலாம் வேண்டாம். நாங்க நல்லா இருந்தா போதும் அப்படின்னு நல்ல எண்ணத்தோட இருக்க மேஷ ராசி நேயர்களே, உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ இருக்க கால நேரங்கள் பார்த்தீங்கன்னா, எல்லாமே மாறப்போகுது. அதேபோல எந்த மாதிரி பிரச்சனைகள் இருந்துச்சோ, அந்த பிரச்சனைகள் எல்லாமே பெருசா மாறப்போகுது. அதேபோல உங்களுக்கான சூழ்நிலைகள் மாறப்போகுது. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களோட ராசிக்கான பலன்கள் சிறப்பா இருக்கும். அது மட்டும் இல்லாம உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, இயற்கை உங்களுக்கு வழித்தடத்தோட இருக்கு. இயற்கை பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அனுகூலமா இருக்கு. அதனால நீங்க எல்லா கஷ்டத்தையும் பட்டுட்டீங்க. அடுத்து நீங்க என்ன பண்ண போறீங்கன்னா, உங்களுக்கான ஏற்றங்கள் தான் இருக்கும். அதேபோல சில டைம் சூரிய ஒளி அதிகமா இருக்கும். அப்ப என்ன பண்ணுவோம்னா, நம்ம ஒரு மரத்த வச்சோமா அதுலேருந்து நம்ம தப்பிக்க முடியும். அதுதான் பார்த்தீங்கன்னா, சனிப்பெயர்ச்சி வந்திருக்கிறதுனால உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியோட வாய்ப்புகள் சிறப்பா அமைஞ்சிருக்கு. இந்த வாய்ப்புகள நீங்க சிறப்பா பயன்படுத்துறப்ப என்ன ஆகும்னா, நீங்க மேலும் மேலும் ஏற்றத்தங்கள பெறலாம். பெரிய ஏற்றங்கள பெறதுக்கான வாய்ப்புகளும், வழிகளும் இப்போ வந்திருக்கு. அதேபோல மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா, பெரிய பலன்கள் உங்களுக்கு கிடைச்சிருக்கு. மேஷ ராசிய பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துக்குமே மரியாதை குடுத்து நடத்துறவங்க. நீங்க பார்த்தீங்கன்னா, இவங்க சின்ன பசங்க, இவங்க பெரியவங்க அப்படின்லாம் இல்லாம, எல்லாத்துக்குமே மரியாதை குடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம, உங்க குடும்பத்துல இருக்கவங்க எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா, என்ன பண்ணுவீங்களா, அவங்க எல்லாத்துக்குமே மரியாதை குடுப்பீங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்க வீட்ல யாருக்கு எந்த பிரச்சனை வந்தாலும், அந்த பிரச்சனைக்கு ஓடி போய் உதவி செய்றவங்க நீங்க தான். அதேபோல மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்பவுமே பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பெரியவர்களோட துணை இருக்கும். அது மட்டும் இல்லாம, நீங்க பெரியவர்களுக்கு துணையாவும் இருப்பீங்க. அதேபோல உங்க வீட்ல இருக்க முன்னோர்கள், பாட்டி, தாத்தாங்களோட அருளும், அருள் கிரகமும் உங்களுக்கு அதிகமா இருக்கும். அதேபோல எப்பவுமே அவங்களோட நீங்க ஒரு கான்டாக்ட்ல இருப்பீங்கன்னு சொல்ல முடியும். அதேபோல ஜூன் மாதத்தோட பலன் பார்த்தீங்கன்னா, இந்த மாதத்துல பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு பண வரவு அதிகமா இருக்கும். அதேபோல நீங்க தங்கம் வாங்குறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வேலை செய்றீங்கன்னா வச்சுக்கோங்களேன், அந்த வேலை இடத்துல உங்களுக்கு பார்த்தீங்கன்னா, மேலும் உயர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அலைச்சல் அதிகமா இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் அந்த அலைச்சலுக்கு பார்த்தீங்கன்னா, ஏற்றங்கள் இருக்கும். அதேபோல உங்க குடும்பத்துல ஏதாவது பிரச்சனை இருந்தா, அந்த பிரச்சனைகளும் ஸ்மூத்தாவே சால்வ் ஆகும். அது மட்டும் இல்லாம நீங்க ஏதாவது தொழில் செஞ்சுட்டு இருந்தீங்கன்னா, தொழில்ல மேன்மை அடைவீங்க. அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, பொன், பொருள் சேர்க்கை சிறப்பா இந்த மாதத்துல இருக்கும். அது மட்டும் இல்லாம நிலம், வீடு, வண்டி, வாகனம் வாங்குறதுக்கான செயல்பாடுகளும் சிறப்பா இருக்கும். அதேபோல எந்த சவால்களையும் எதிர்கொள்ளும்
காலம் இது. அது மட்டும் இல்லாம இந்த ராசி பலன்ல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, மத்தவங்ககிட்ட பேசுறப்ப கொஞ்சம் ஜாக்கிரதையா பேசுறது நல்லது. ஏன்னா வந்து உங்கள வாயால ஒரு சில டைம் பிரச்சனைகள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. அதனால அத மட்டும் கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, மேஷம் இந்த மாதத்துல ஏற்றம் அப்படின்னு சொல்லலாம். அதுவும் பார்த்தீங்கன்னா, இந்த ஏற்றம் எப்பவுமே இந்த ஜூன் 20க்குள்ள உங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல வண்டி வாகனங்கள்ல போறப்ப நீங்க என்ன பண்றீங்கன்னா வந்து, கொஞ்சம் பாதுகாப்பாவும், கொஞ்சம் ஜாக்கிரதையா முன்னாடி இருக்கிறத விட கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது நல்லது. அதேபோல பெண்களா இருந்தா நீங்க வந்து நைட்ல வெளியில போறத கொஞ்சம் தவிர்க்கிறது நல்லது. அப்படி இல்லன்னா வந்து நீங்க அப்ப ஜாக்கிரதையா இருக்கலாம். அது மட்டும் இல்லாம பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து காதல், நட்பு இது மாரி வந்து எல்லாமே வந்து இப்ப சிறப்பா இருக்கு. அதேபோல உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, திருமணம் ஆகாம இருந்தா, திருமணம் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதேபோல என்னடா கல்யாணம் பண்ணிட்டேன், ஆனா வீட்ல வந்து சண்டையாவே இருக்கு, ஒரு மன நிம்மதியே இல்ல அப்படின்னு யோசிச்சீங்கன்னா, அந்த நிம்மதியெல்லாம் வர்றதுக்கான நாள் இது. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, புதிதா பொருளாதார நிலை மேம்படும். பொருளாதார நிலை மேம்படுறப்போ உங்களோட பல பிரச்சனைகள் முடியறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாவே இருக்கு. அதேபோல தொழில் நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த தொழில்ல சிறப்பான ஏற்றங்கள் இருக்கும். அதேபோல இந்த சிறப்பான ஏற்றங்கள்ல நீங்க அதிகமா முதலீடு செய்ய முடியும். ஆனா எப்பவுமே பார்த்தீங்கன்னா, முதலீடு செய்றப்போ கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதேபோல நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, மேஷ ராசியில அஸ்வினி, பரணி, கார்த்திகை நட்சத்திரங்களோட எப்படி இருக்கு அப்படிங்கிறத பார்க்கலாம். இதுதான் வந்து இந்த ராசியில இருக்க நட்சத்திரங்கள் அப்படின்னு சொல்லலாம். பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு பொன், பொருள் இந்த டைம்ல வந்து நல்லா இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அது மட்டும் இல்லாம நீங்க இந்த டைம்ல ஒவ்வொரு முறையும் முயற்சி எடுக்கிறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து ஏற்றங்கள் பெருகும். அது மட்டும் இல்லாம சனி சஞ்சாரிக்கிறது மட்டும் அல்லாம நீச்சம் அடைஞ்சிட்டார். இப்படி நீச்சம் அடையறதுனால செவ்வாயும், சனியும் சார்ந்து நீங்க வந்து பெரிய ஏற்றங்கள பெறப் போறீங்க. அதேபோல நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, முருகன மட்டும் வழிபடாம, நீங்க ஆஞ்சநேயருக்கு வடமாலை இல்ல வந்து அவருக்கெல்லாம் வழிபாடு செஞ்சீங்கன்னா நல்லது. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க எந்த வேலையா இருந்தாலும் பார்த்தீங்கன்னா, அந்த வேலையில வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க ஏற்றம் பெறப் போறீங்க. அதேபோல உங்க எதிரிகளா இருந்தா கூட இந்த நேரத்தில உங்களோட வந்து பார்த்தீங்கன்னா, அனுகூலமா நட்பா தான் இருப்பாங்க. ஏன்னா எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட சிறப்பான ஏற்றங்கள் அதாவது கிரக நிலையை சார்ந்து உங்க பேச்ச எல்லாருமே கேட்பாங்க. உங்க பேச்ச கேட்காத எதிரிகள் கூட உங்களுக்கு பணிஞ்சு போற நேரம் இது. அதேபோல நீங்க பொன், பொருள், நிலம் வாங்குற மாரி இருந்தா கண்டிப்பா வாங்கலாம். ஆனா நீங்க வந்து யோசிச்சு வாங்கணும். அதேபோல நீங்க மற்றவரோட பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க பெருசா யார்ட்டயும் வந்து இப்படி இருங்க, அப்படி இருங்கன்னு சொல்லாதீங்க. உங்களுக்கு என்ன தோணுதோ அத வந்து லைட்டா சொல்லிட்டு விட்டுருங்க. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாருமே சப்போர்ட்டா இருப்பாங்க. அதேபோல பண வருவாய் நிலுவையில் இருந்தா, அந்த நிலுவை கூட வந்து இப்ப கிடைக்கப்போது. அதேபோல உங்க குடும்பத்தில வந்து பார்த்தீங்கன்னா, சுப காரியங்கள் நெறைய நடக்க வாய்ப்புகள் இருக்கு. அதாவது புது வீடு கட்டுறது, திருமணம் இல்ல வேற அது மாரி ஏதாவது சில நிகழ்வுகள், அதாவது சுப நிகழ்வுகள் நடக்கலாம். நீங்க புதிதா தங்கம் அது மாரியும் வாங்கலாம். அதேபோல நீங்க பேசுறப்போ வந்து பார்த்தீங்கன்னா, எப்பவுமே கொஞ்சம் மத்தவங்களுக்கு வந்து இனிமையா பேசுங்க. அதேபோல உங்களோட மனசுல என்ன படுதோ அத அப்படியே வெளிய பேசாதீங்க. அத கொஞ்சம் நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுங்க. அது வந்து ரொம்பவே நல்லா இருக்கும். அது மட்டும் இல்லாம நீங்க வந்து திருமணம் ஆனவரா இருந்தா, உங்க மனைவி மேல அதிகமா அக்கறை செலுத்துவீங்க. அப்படி அக்கறை செலுத்துறப்ப என்ன ஆகும்னா, உங்க குடும்ப வாழ்க்கை சிறப்பா மேம்படும். அது மட்டும் இல்லாம நீங்க இப்ப பண்றீங்கல்ல, எந்த இது பண்ணாலும் நல்ல காலம் தான். ஆனாலும் பார்த்தீங்கன்னா, எல்லாத்துலயுமே கொஞ்சம் கவனமா இருக்கிறது ரொம்பவே நல்லது. ரொம்பவே நல்லதுங்கிற நேரத்துல, இதுல ஆண்களுக்கும் வந்து குறிக்கும். பெண்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னும் கொஞ்சம் அதிகமா ஜாக்கிரதையில இருக்கிறது ரொம்பவே நல்லது. நீங்க இப்போ வந்து கலைத்துறையில இருந்தா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களோட நிலையும் மதிப்பும் மேம்படும். மதிப்பு மறுபடியும் மேம்படுறப்ப என்ன ஆகும்னா, உங்களோட சிறப்பான இடங்களுக்கு போறதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. அதேபோல வந்து பார்த்தீங்கன்னா, இதே போல அரசியல் இல்ல வந்து அது மாரி சூழ்நிலையில இருக்கவங்க பார்த்தீங்கன்னா, நீங்க கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது. நீங்க வந்து பார்த்தீங்கன்னா, இப்போ வந்து எல்லாத்துட்டயுமே கொஞ்சம் விட்டு குடுத்து போறது நல்லது. "விட்டு குடுத்தவர் கெட்டு போக மாட்டார்" அப்படின்னு சொல்லுவாங்க. அதற்கு தகுந்த மாரி நீங்க வந்து ஏற்றங்கள் அடைவீங்க. அது மட்டும் இல்லாம உங்களுக்கு வந்து எங்கேயாவது பண வரத்து வரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, "ஐயோ! இதெல்லாம் வராது நம்மளுக்கு இதுக்கு மேல" அப்படின்னு நினைச்சீங்கன்னா, அது கூட திரும்பி வரதுக்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு. நீங்க மாணவர்களா இருந்தா என்ன பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், மத்தவங்க பேசுறதுக்கு வந்து அதிகமா காதுல
எல்லாம் போட்டுக்காதீங்க. உங்களோட ஏற்றங்கள், உங்களோட ஏற்றங்களுக்கான வழிகளை மட்டும் பாருங்க. அதே போல் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் அதிகமாக கான்சென்ட்ரேட் பண்ணுறது நல்லது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா அப்படி பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து சிறப்பான இருக்கும். அதே போல் இப்போ வந்து உங்களுக்கு நட்சத்திர பலன்கள் பார்க்கலாம். அஸ்வினி நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா அந்த நட்சத்திரம் போலவே பிரைட்டாக இருப்பீங்க. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதத்தில் உங்களுக்கு நன்மைகள் நிறைய கிடைக்கும். அதே போல் நிழல் கிரகமான கேதுகள் இருந்தனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சில போட்டிகள் பொறாமைகள் இருந்தாலும் நீங்கள் ஏற்றம் அடைவதற்கான வாய்ப்புகள் வந்து மிக மிக அதிகமாக இருக்குது. அதே போல் சுக்கிரன் இருக்கார் இல்லையா, அவர் வந்து பார்த்தீங்கன்னா அசுர குருன்னு சொல்லுவாங்க. சுக்கிரன் உச்சத்தில் லக்குதான் மச்சத்தில் சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கொடுத்தாருன்னா யாரையும் அதை தடுக்க முடியாது. அதனால பார்த்தீங்கன்னா சுக்கிரன் கொடுக்குறப்போ வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பண வரவு அது மாதிரி அதிகமாக இருக்கும். அதே போல் சனி பகவான் வந்து யாரையும் வந்து தேவையில்லாமல் தண்டிக்க மாட்டார். அவர் வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையானவர். அதே போல் இப்போ வந்து நீச்சம் அடைஞ்சிட்டார். அதனால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ண போகிறாங்கன்னா வந்து மேலும் ஏற்றங்களுக்கு சனி பகவான் ஆதரவாக இருக்க போகிறார். அதே போல் சூரியன் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து சிறப்பான ஏற்றங்கள். சூரிய ஒளி போலவே உங்கள் வாழ்க்கையில் வந்து பெரிய ஒளி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. குறிப்பாக நீங்கள் வந்து சூரிய நமஸ்காரம் பண்ணுறது நல்லது. சூரிய நமஸ்காரம் உங்களால் முடிஞ்சால் தினசரி பண்ணலாம். இல்லைனா வந்து சூரியனுக்கு உகந்த நாளான சனி ஞாயிறு அது மாதிரி நாட்களில் நீங்கள் பண்ணுறது ரொம்பவே நல்லது. அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா பெரிய பரிகாரம்னு பார்த்தீங்கன்னா வந்து முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவே நல்லது. அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா தான தர்மம் இது கொடுக்கறது வந்து ரொம்பவே நல்லது. நீங்கள் முடிஞ்ச அளவுக்கு கோயிலில் தான தர்மம் பண்ணுறது நல்லாவே இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா பரணி வந்து பார்த்தீங்கன்னா நேர்மையானவங்க. நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா எதிர்பார்த்த நன்மைகள் மட்டும் இல்லாமல் எதிர்பார்த்ததை விட அதிகமான நன்மைகள் கிடைக்கும். அதே போல் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா லாபஸ்தானத்தில் சனி இருக்கார். சனி வந்து பார்த்தீங்கன்னா சிறப்பான ஏற்றங்களை பெற போகிறாரு. அதே போல் உங்கள் வாழ்க்கையில் இருக்க பல பிரச்சனைகள் தீர்வதற்கான நேரம் இது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கான சிறப்பு ஏற்றங்கள் வந்து இந்த மாதத்தில் அதிகமாக இருக்குது. நீங்கள் நினச்சது மட்டும் இல்லாமல் நினைக்காததும் உங்களுக்கு வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நீண்ட காலமாக சொத்து பிரச்சனைகள் எதாவது இருந்தால் அது வந்து பார்த்திங்கன்னா ஏற்றங்கள் பெறும். அதே போல் உங்களுக்கு என்ன தேவையோ அதை மட்டும் கேளுங்க. தேவையில்லாத வாய் பேச வேணாம். இது வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா தேவையில்லாத பிரச்சனைகளை கொண்டு வரலாம். உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உடல் ஆரோக்கியத்தில் வந்து நீங்கள் மேம்பாடாக இருக்கிறது ரொம்பவே நல்லது. அதே போல் நிழல் கிரகங்கள்லேருந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இந்த வாரத்தில் உதவியாக தான் இருக்க போகிறாங்க இந்த மாதத்திலும். இதே போல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான சிறப்பான ஏற்றங்கள் அதிகமாகவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பொதுவாக பார்க்குறப்போ இந்த மேஷ ராசிக்கு இந்த மாதம் சிறப்பாக அமைஞ்சிருக்கு. அதே போல் வழிபடுறதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் முருகப்பெருமான வழிபடுறது ரொம்பவே நல்லது. அவரால் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெரும் ஏற்றங்கள் கிடைக்க போகுது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா அதாவது மூல மந்திரமான ஓம் நீங்கள் சொல்கிறப்ப என்ன ஆகுனா உங்களோட வாழ்க்கையில் மேம்பாடுகள் அதிகமாக வரும். நீங்கள் உங்ககிட்ட டைம் கிடைக்கிறப்பலாம் இந்த ஓம்ங்கிற மூல மந்திரத்தை 108 டைமோ இல்லை அதுக்கு மேலே 1008 டைம் சொல்கிறதுக்கான டைம் கிடைச்சா கூட நீங்கள் பண்ணலாம். நம்பிக்கை தாங்க வாழ்க்கை, அதுதான் எல்லாமே அப்படிங்கிறது தகுந்த மாதிரி வந்து இந்த மேஷராசி இருக்க போகுது. அதே போல் இந்த மாதத்துக்கான பலன்கள் இதுதான். இது போல் பலன்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோவுக்கு ஒரே ஒரு லைக் பண்ணுங்கள்.